அஞ்சலி, அதாவது புஷ்பங்களை வைத்து சமர்ப்பணம் செய்வது புஷ்பாஞ்சலி. இதனை தொடர்ந்து வருகிறது கஜானன பூதகணாதி சேவிதம். இப்போ கணேசனை நம்ம ஃபர்ஸ்ட் துதிக்கிறோம். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. அவர் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மார்ட் காட். உலகத்தையும் சுற்றி வரணும்னா கண்டிஷன். ஆனால் அவர் என்ன ஸ்மார்ட்டாக யோசிச்சாருன்னா, அம்மா அப்பா தான் உலகம், நம்ம இப்படி அவரை சுற்றி வந்துட்டோம்னா சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலான்னு. இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்கிற பகவான்கிட்ட நம்ம வேண்டிட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் நமக்கு பிளெஸிங்ஸை கொடுப்பார். அதனால புஷ்பாஞ்சலி ஃபஸ்ட்டு, அதனை தொடர்ந்து கஜானன பூதகணாதி. நமஸ்காரம். Oh
நாங்கள் 3 பேரும் கலைமாமணி ஸ்ரீமதி ரோஜா கண்ணன் அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். வைஷ்ணவி ஸ்ரீனிவாசன் கிரீன் கலர், நிவேதா ஹரிஷ் ரெட் கலர், எல் புவனேஸ்வரி ப்ளூ கலர். கணபதியை வந்து நம்ம இப்போ ப்ரே பண்ணிட்டோம். அண்ணா ப்ரே பண்ணதுக்கப்புறமா அடுத்தது லைனில் இருக்க தம்பி. ஸோ அடுத்த ஐட்டம் வந்து முருகன் மேலே நாங்கள் பண்ண போகிறோம். முருகனுடைய என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப லாவண்யமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அவருடைய கால் தண்டைகள் கொலுசு, அவர் குழந்தையாக வந்து என்னெல்லாம் சேஷ்டை பண்ணுறாரோ அவ்வளோ ஒரு அழகாக ரம்யமாக இருக்குது. அப்புறம் வளர்ந்த பிறகு வள்ளியோட இவர் எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணுறாரு அந்த கதையும் வருது. கடைசியாக எப்படி அழகாக சூரனை வதம் பண்ணி நமக்கு கலியுக பெருமானாக காட்சி கொடுக்குறாரோ இந்த ஃபுல் கதையும் இந்த ஒரு சப்தத்தில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். சப்தம் தண்டை முழுங்க ராகமாலிகா.
வைத்து பதித்தனல் மோகன புன்னகன் உயிர் சோழ் குழந்தையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஃபேமிலியில் 2 குழந்தைனா ஆக்சுவலி 2 குழந்தை கிடையாது, அந்த அப்பாவும் ஒரு குழந்தை. ஸோ டோட்டலி அந்த அம்மாவுக்கு 3 குழந்தை. ஏன்னா குழந்தைகள் பண்ணுற எல்லா சேஷ்டையும் அப்பாவும் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது கணேஷா முருகா எடுத்து, அடுத்தது சிவன். சுவாமி நானந்தன் அடிமை வரணும். இது நாட்டுக்குறிஞ்சி ராகத்தில் இருக்குது, ஆதி காலத்தில் வருது. பாபநாசம் சிவன் அவர் பெரிய வாகியக்காரர், அவர் இயற்றிய வர்ணம் இது. இந்த வர்ணத்தினுடைய இந்த பல்லவியில் வந்து சிவனை வந்து எப்படி பக்தன் யார் வேணாலும் பக்தி பண்ணலாம். இந்த பக்தி பண்ணுறதே நீங்கள் எவ்வளோ சுவாமிகளை சிவனை வேண்டியவர்கள் நீங்கள் பக்தி பண்ணுறதாகவே நீங்கள் பாவிச்சுக்கோங்க. சிவன் இருக்கிற உங்கள் முன்னாடி பக்தி நடக்குது, அது நீங்கள் பண்ணுறதாக நினச்சிக்கோங்க. அடுத்த லைனில் வந்து மார்க்கண்டேயனுடைய கதை. இந்த மார்க்கண்டேயன் வந்து சின்ன பையன். ஆனால் யமன் வந்து சொல்லிடுறார், உனக்கு 16 வயசில் என்ட்ரி கொடுத்துருவேன், 16 வயசுல என்ட்ரி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் மார்க்கண்டேயன் வந்து பயந்துக்கல. சரி, காமனை எரித்தான் சிவன், இந்த காலனுக்கு ஒரு வழி பண்ணுவான் என் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயன் என்ன பண்ணுறாருன்னா, நான் சிவனை தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தியானம் பண்ணுறான். அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் யமன் வரான். இந்த யமனையும் வந்து சுவாமி வந்து காலால் உதச்சி மார்க்கண்டேயனுக்கு சிரஞ்சீவியாக இருப்பாய் அப்படின்னு வரன் அழிக்கிறார். இந்த கதைக்கு அப்புறமா வருது எந்தெந்த விதத்தில் நாம பாராயணம் பண்ணி நாம வந்து நமக்கு முக்தி தேடிக்கலாம் அப்படிங்கிறது. நாமாமிருத பானம் என்ன குடிக்கணும்? காஃபி டீ குடிக்கக்கூடாது. நாமாமிருத பானம், அதாவது சிவனுடைய நாம ஸ்மரணையிலே இருக்கணும், அந்த நாம பானத்தை நாம பருகணும் அப்படின்னு இந்த வரிகள் சொல்றாங்க. அடுத்ததாக எப்போ உன்னுடைய காலடி தர்ஷனம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கெஞ்சி கேட்கிறேன். அந்த நடனமாடும் திருவடிகளை நான் எப்போ பார்க்க போறேன்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக சிட்டசுரம் வருது. இந்த சிட்டசுரத்தில் சிவன் எப்படிலாம் இருப்பார், பார்க்கறதுக்கு அவர் எப்படி இருப்பார் அப்படின்ற அவருடைய வர்ணனை. பாக்கி இருக்கிற செகண்ட் ஹாஃபோடைய சரணங்களில் வந்து சிவனுடைய அழகழகான விஷயங்கள், குணாதிசயங்களை வந்து வர்ணிக்கிறார். இது இந்த வர்ணம் சுவாமிநாதன் அடிமை, நாட்டுக்குறிஞ்சி ராகம், ஆதிகாலம்.
என் ஜீவனமே என்று நம்பினேன். பாரத வானமே என் ஜீவனமே என்று
சச்சிதா ஆனந்த பாகச ஆடும்
அதுக்கப்புறமா இப்போ கீர்த்தனம். இப்போது குழந்தைலாச்சு, அப்பா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருப்போம் ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. நம்ம எல்லாரும் எழுதுவோம் ஃபாதர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அப்போ ஹூ இஸ் மதர்? மதர் யார்? மதர் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஃபேமிலி. இம்பார்ட்டன்ட் பர்சன், டைனமிக் பர்சன் இந்த ஃபேமிலி. எல்லா தெய்வங்களையும் நம்ம வந்து வழிபடுவோம். ஆனால் சில தெய்வங்களை வழிபடுறது இன்னும் சீக்கிரமாக நமக்கு பலன் கிடைக்குது. எஸ்பெஷலி எந்த மாதிரி தெய்வங்கள்னா குழந்தை தெய்வங்கள். ஏன்னா பெரியவாளை விட குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஜாலியாக மிட்டாய் வாங்கி கொடுக்குறது, விளையாட்டு சாமான் வாங்கி தருது. அதுவும் கேர்ள்ஸ்னால் இன்னும் ஈஸி. ஏதாவது அழகாக மாட்டிக்கிறதுக்கு டோலாக்கு வாழையாக பாவாடை சட்டை போட்டால் ஹை ஹாப்பி அண்ட் ஹாப்பி ஜாலி ஜாலி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அடுத்து வர கீர்த்தனம். இது வந்து அம்பாள் மேலே இருக்கக்கூடிய ஒரு கீர்த்தனம். மதர் குழந்தை அழுதா ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தான் கேட்கும், அம்மா தான் ஓடி போவாங்க. ஸோ பை டிஃபால்ட் வந்து நம்முடைய அழுகுறலுக்கு உடனடியாகவே ஓடி வந்து வரம் தரக்கூடிய தெய்வம் வந்து தாய் தெய்வம் அம்பாள் தான். அதனையும் இது வந்து குழந்தை இன்னும் பாலாத்திரி சுந்தரி கூப்பிட்ட குரலுக்கு உடனே துள்ளி பாஞ்சு வந்துடுவாள், பேபி கேர்ள். அடுத்ததாக வரப்போகிற கீர்த்தனம் வந்து சின்னஞ்சிறு பெண் தோழி. இந்த பாட்டை ஆடவரா இன்னொரு அழகான பெண் நிவேதா ஹரிஷ். मातृरूपेण संस्थिता या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः
दयारूपेण संस्थिता या देवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः या देवी सर्वभूतेषु चेतनेऽद्यभिधीयते या देवी सर्वभूतेषु चेतनेऽद्यभिधीयते नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः
அம்பாளுடைய புகுந்த வீடு பெருமைகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பிறந்த வீடு பெருமையும் பார்க்கணும். அம்பாளுடைய அண்ணாமணி இவாளை புகழாம இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய முடியாது. ஏன்னா லக்ஷ்மிக்கும் இந்த நவராத்திரியில் சமபங்கு உரிமைகள் மற்றும் புகழ்ச்சி பெற, பிரார்த்தனைகள் பெற எல்லா உரிமைகளும் இருக்கு. அதனால நிறைவு செய்கிறதுக்காக க்ஷீராப்தி கன்னியகப்பு அப்படிங்கிற மங்களம் இல்லை லக்ஷ்மி தாயாரை போற்றுகிறோம். அவளுடைய அழகு என்ன, அவளுடைய அருள் என்ன, இந்த மாதிரி இந்த வாய்ப்பினை கொடுத்த சாய்சரன் போலீஸும் ட்ரஸ்டீஸ் அவளுக்கு இந்த நடத்துகிறவாளுக்கு எங்களுடைய தேங்க்ஸ். அண்ட் எல்லாரும் பொறுமையாக காத்து கொண்டிருந்தீர்கள். அதுக்காகவும் இங்கே எல்லா சார்பாக நான் எல்லாருக்கும் மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்கே என்ஜாய் பண்ணுறதுனா ரொம்ப ஹாப்பியான ஒரு ப்ரோக்ராம். எல்லா ப்ரோக்ராம்லையும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், கரெக்டாக ஆடணும், கோஆர்டினேட் பண்ணணும். ஆனால் இங்கே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சந்தோஷமாக பண்ண முடிஞ்சது. அந்த ஒரு ஹாப்பி என்வாயன்மெண்ட் ப்ரொவைட் பண்ண ஜெய்ஸ்ரீ. Thank you.
Stop.